நாளை துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டத்தை தொடர்வது குறித்து முடிவெடுக்கப்படும். மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்வு எட்டாவிடில் கண்களில் கருப்பு துணி அணிந்து போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர் சங்கம் தலைவர் ராமச்சந்திரன் பேட்டி. தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர் சங்கம் சார்பில் சென்னை எழிலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் 14/2016 பிரிவு 40 கீழ் 2 படி பதவி உயர்வு பெறும் விஏஓக்களுக்கு முதுநிலை நிர்ணயம் செய்திட வேண்டும். 3 ஆண்டு பணிமுடித்த விஏஓக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 74% விகிதாசாரத்தில் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும். விஏஓக்களின் பதவி உயர்வு அரசாணை 78 கீழ் 2015 ஒப்படைத்திட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர் சங்கம் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசு தரப்பில் நாளை காலை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை அழைத்ததை அடுத்து இந்த போராட்டம் இன்று முடிக்கப்பட்டுள்ளது. நாளை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அண்ணா சாலையில் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் சிலை அருகில் மீண்டும் கண்களை கட்டி போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். கிராம நிர்வாக அலுவலர்களாக இருந்து பதவி உயர்வு வந்தக்கூடிய எங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணி நிபந்தனைகள் சட்டம் 40/2 படி முதுநிலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம். இளநிலை வருவாயாளர் தட்டச்சர்களுக்கு பணி நிபந்தனைகள் சட்டம் 40/2 படி முதுநிலை நிர்ணயம் செய்கிறாங்க, எங்களுக்கு செய்யறதில்ல. அதே போல் 78 அரசாணை 2015 போடப்பட்ட அரசாணை இன்னும் விதி திருத்தம் செய்யப்படாமல் உள்ளது. அதை விதி திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு வைத்துள்ளோம். இந்த கோரிக்கை என்பது நிதி சாராத கோரிக்கை. அதே ஒரே குரூப் 4 எக்ஸாமு, ஒரே குவாலிஃபிகேஷனு, ஒரே கல்வி தகுதி, ஒரே சம்பளம், ஒரே அடிப்படையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த சட்டத்தை கடைபிடிக்காம கிராம நிர்வாக அலுவலராக இருந்து பதவி உயர்வுள்ளவங்க மட்டும் பாகுபாடு காட்டுறாங்க. இந்த பாகுபாடை களையணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்கோம். இந்த போராட்டத்தில் நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றால் இன்றைக்கு சட்டத்தை மதித்தும் அரசை மதித்தும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுறோம். நாளைக்கு நடத்தலை அப்படின்னா கலைஞர் சிலை முன்னாடி நாங்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி அவர் முன்னாடி அந்த சிலை முன்னாடி மனு கொடுக்கும் போராட்டத்தினை நடத்த தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில தலைவர், தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர் சங்கம். நன்றி.